திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரே நிலைப்பாட்டிலே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும். அது மாநிலத்தில் இருந்தாலும் சரி, மத்தியில் இருந்தாலும் சரி, ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற நிலையிலே திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதியை இப்போ கொண்டாந்து அமைச்சராக்கியிருக்கிறாங்க, துணை முதலமைச்சராக்கியிருக்கிறாங்க. பிறகு உதயநிதி அவர் இன்பநிதியா, இன்பநிதி எல்லாம் நிதி பேரை வச்சிருக்கிறாங்க ஐயா, வேற எந்த பேரும் அல்ல. அவர்களுக்கு காண்பதெல்லாம் நிதி தான். அந்த பேர்ல கூட நிதி இருக்குது. மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர். ஆக வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தலாக இருக்க வேண்டும். மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுற தேர்தல் வருகின்ற 2026 தேர்தல். அப்பதான் ஏழைகள் பிழைக்க முடியும், ஏழைகள் வாழ முடியும்.